அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நம்ம சேனலில் இஃப்தார் ரெசிபீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்குமே ஒரு கிறிஸ்பியான ஒரு பிரெட் ரோல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செம்ம கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக வந்திருக்கு. இந்த பிரெட் ரோல் ரெசிபியை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. This video is sponsored by Buy More Shopping App. Buy More Shopping application is one of the online shopping app. நமக்கு தேவையான க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு தடவை போய் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ப்ரெட்டு 5 ஸ்லைஸ் எடுத்து கார்னரை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பொடி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொலன்னு பொடி பண்ணணும். பல்ஸில் வச்சு சும்மா ஒரு 2 சுற்று போட்டால் போதும். நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பொலப்பாக இருக்கணும். நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகா, சின்ன குடமிளகா 1 எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் 1 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி மல்லிக்கீரை, அதையுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முக்கால் டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவு ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் அளவு நார்மல் மிளகாய்த்தூள். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு இதை வந்து நம்ம ரோல்ஸ் பிடிச்சிக்கலாம். நமக்கு வந்து என்ன சைஸ் ரோல் வேணுமோ அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் வந்து ரோல்ஸ் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். ஒரு கையில் வச்சுட்டு நான் ஒரு கையில் எடுக்கிறதுனால எனக்கு வந்து காட்ட முடியல. நான் ரோல்ஸ் இதே மாதிரி பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு லைட்டாக இந்த சைடு இப்படி லைட்டாக தட்டி விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதே மாதிரி ரோல்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் பெரிய பெரிய ரோல்ஸாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் பெரிய பெரிய சைஸாக போட்டதுனால நான் எடுத்த உருளைக்கிழங்குக்கு 8 ரோல்ஸ் வந்திருக்கு. நீங்கள் கையில் வந்து ஆயில் தடவிட்டு இதே மாதிரி பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக பிடிக்க வரும். நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணீர் விட்டு இதை கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸும் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல்ஸை இதில் போட்டு நல்லா எல்லா சைடும் அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக உடஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வடிச்சிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பரட்டி எடுத்துக்கிட்டோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா ரோல்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நமக்கு நோம்பு டைமில் இதை முன்னாடியே ரெடி பண்ணி இஃப்தாருக்கு
ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் போட்ட பிறகு ஒரு பாக்ஸ் எடுத்து கீழே வந்து பட்டர் பேப்பர் போட்டுருங்க. போட்டுட்டு இதே மாதிரி கேப் விட்டே வைங்க. ரொம்ப ஒட்டி ஒட்டி மேலேலாம் வைக்காதீங்க. வச்சுட்டு மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சு சாப்பிடாதீங்க. இதை நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். இப்போது நான் 4 பீஸ் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நான் 4 பீஸ் மட்டும்தான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் ஒரு வாட்டி புரட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து இது வந்து டபுள் கோட்டடாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் ஒரு வாட்டி முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக வரும். இது வந்து டபுள் கோட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்மில்லா. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. அந்த சைடு ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. ஆப்பை போட்டுலாம் திருப்பிலாம் விடாதீங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு திருப்பி விட்டால் தான் அது வந்து உதிராமல் அழகாக நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், அந்த சைடு சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு கோல்டு கலரில். இப்போ வந்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம். அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் அது வந்து சூப்பராக ஃப்ரை ஆகி வரும், கலராமல். இந்த சைடும் அதே மாதிரி ஃப்ரை ஆகட்டும். இந்த சைடும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கிறேன். எக்ஸஸ் ஆயிலெல்லாம் அது உறிஞ்சிரும். இதே மாதிரியே எல்லா ரோல்ஸையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான பிரெட் ரோல் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.